கற்றல் தற்சார்பு இயற்கை வாழ்வு தொடங்கட்டும் மாற்றம் நம்மிலிருந்து. வணக்கங்க, வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் குழந்தைங்க மற்றும் பெரியவங்களுக்கு தீராத இருமல் இருந்தால் வீட்டிலையே இயற்கை முறையில் எப்படி சரி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முடிஞ்ச அளவு வீட்டிலையே இயற்கை வைத்திய முறைகளை பயன்படுத்துகிறதும் நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா வழிகாட்டிய தற்சார்பு வாழ்க்கை முறையில் ஒரு அங்கம்தாங்க. சரிங்க, குழந்தைகளுக்கு சளி பிடிச்சா கூடவே இருமலும் வந்துடும். பயப்படாதீங்க, சளி இருமல்லாம் ஒரு வியாதியே இல்லைங்க. நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் வெளியேறுற நிகழ்வு தான் தும்மல், சளி பிடிக்கிறது, இருமல் எல்லாமே. இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை போடணும்னு அவசியமே இல்லைங்க. நல்லா ஓய்வெடுத்து பசிக்கும்போது அரிசி கஞ்சி, பூண்டு மிளகு போட்டால் ரசம் சாதம் சாப்பிட்டோன்னா சளி இருமல் சரியாயிடும். இந்த சாப்பாடும் பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிடுங்க. பசிக்கலைன்னா எதுவும் சாப்பிட வேணாம். நல்லா ஓய்விடுங்க, உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். இருமல் அதிகமாக இருந்தால் குழந்தைங்க இருமி சோர்ந்து போயிடுவாங்க. பெரியவங்களுக்குமே இருமி தொண்டையே புண்ணாயிடும். சரி, இதுக்கு வீட்டிலையே எப்படி இயற்கை மருந்து எடுத்துக்கலாம்னு பார்ப்போம் வாங்க. பாதி எலுமிச்சம்பழம், ஒரு சிறு துண்டு இஞ்சி, சுத்தமான தேன், இந்த 3 பொருளை வச்சு தான் நாம் இந்த தீராத இருமலுக்கு உள்ள மருந்தை, இயற்கை மருந்தை செய்ய போகிறோம். இஞ்சியை கொஞ்சம் தட்டி அதை நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்துக்கணும். அந்த இஞ்சி சாறில் நம்ம வெட்டி வச்ச அந்த அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும். இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழ சாரோட தேன் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தேன் நம்ம கலந்துக்கணும். இப்போ இந்த அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு 2 ஸ்பூன் சாறு வந்துச்சுன்னா அதே 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் கலந்து நல்லா கலக்கிக்கணும். கலக்கி இதை அப்படியே குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இதை கடகடன்னு குடிக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்பூனாக வாயில் வச்சு நல்லா சப்பி சாப்பிடணும். பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம். இது ஒரு வேளை சாப்பிட்டாலே இருமல் கண்டிப்பாக நின்றுடும். இது என்னோடய அனுபவம், உண்மை. ஒரு வேளை கொடுத்து நிற்கலைன்னா 2 வேளை 3 வேளை கூட தாராளமாக கொடுக்கலாம். சாப்பாடு செரிமானம் ஆகாமல் வாந்தி, வயிற்று பரட்டல் வந்துச்சுன்னா இதையே நீங்கள் சாப்பிட்லாம். நிச்சயமாக குணமாயிடும். நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும். அதனால் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவரின் ஆரோக்கியமும் மேம்படுத்தும். வாழ்க வையகம். நன்றிங்க.